ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம அடுத்த தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது நியூ சிலபஸ் படி தான் இருக்குது. இது பாகம் 8. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. இறத்தல் இறத்தல் அப்படிங்கிறது, இறத்தல் அப்படின்னா கையேந்துதல் என்ற அர்த்தம். இன்னொரு இறத்தலுக்கு இறந்து போதல் அல்லது மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க, சா இதுவும் வரும். அடுத்தது போல இறங்கு இறங்கு, இந்த இறங்கலுக்கும் கருணை காட்டு என்றும், இந்த இறங்கல் கீழே இறங்கி வா, இறங்கி வா என்ற அர்த்தம். கருணை காட்டு கருணை செய் அப்படிங்கிற இரண்டு இருக்கு, அதனால நீங்க குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கருணை காட்டு தான் ரைட்டு, கருணை செய் என்பது தவறு. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்துக. வறியவர்க்கு என்பது இல்வாழ்வு உதவி செய்தல் என்று வருமா? உதவி செய்தல் என்பது இல்வாழ்வு வறியவர்க்கு, இல்வாழ்வு என்பதற்கு வறியவர்க்கு உதவி செய்தல். இதுவும் கலித்தொகையில் இருக்க பாட்டு தான், கலித்தொகை. அடுத்து போலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக தான். மொழியின் உயிர் நாடியாக விளங்குபவை பேச்சு மொழியே. இதுவும் உரைநடையில் தான் இருக்கும். உரைநடை. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே. வேற ஏதாவது பொருத்தி பாருங்க. உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியின் மொழி. மொழியின் பேச்சு மொழியே உயிர் நாடியாக விளங்குவது. இதெல்லாம் தவறாக வந்திருக்கு. படித்து பார்த்தீங்கன்னாவே இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து போகலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் அப்படிங்கிறது இதற்கு சரியான விடை. அடுத்து போகலாம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஒழுக்கம், உயிர், ஆடு, எளிமை, அன்பு, இரக்கம், ஓசை, ஐந்து, ஈதல், ஊக்கம், ஏது, அவ்வை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அவ்வை அப்படிங்கிறது. நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் அன்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே இதெல்லாம் ஈஸி தான். டக்குன்னு ஒரு செகண்டுக்கு கூட ஆகாது. ஆனால் இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் மேட்ரு. முதல்ல உயிர் எழுத்து, இரண்டாவது உயிர்மை எழுத்து. இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, அன்பு இங்கே ஆ முதல் வார்த்தையிலேயே அன்பு ஆ முதல்ல வந்து, இரண்டாவது வார்த்தையில் ஆ முதல்ல வந்தால் முதல் வார்த்தையில் இரண்டாவது இருக்கிற எழுத்தை கணக்கில் கொண்டு அந்த இதை வந்து ஃபில் பண்ணும். அது ஞாபகம் வச்சுங்க. அது போல் அகர வரிசைப்படி இதற்கு துறைமுகம், தேசியம், நகரம், நெடுஞ்சாலை, மாவட்டம் என்பது சரியான விடை. அடுத்தது தான் அகர வரிசைப்படி தான். பாரதம், புதுமை, பெண்கள், பொதுக்கூட்டம் என்பது சரியான விடை. பாவரிசையில் இருக்கு. பா, பா, பி, பி, பு, பு, பே, பே, போ, போ இப்படின்ட்டு இந்த வரிசை தெரிஞ்சால் இதை ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து மகிழ் எனும் வேர்ச்சொல்லின் வினையாளனியும் பெயர். மகிழ் அப்படிங்கிறது வேர்ச்சொல். வேர்ச்சொல் என்ன? மகிழ் என்பது. இதோட வினையாளனியும் பெயர் மகிழ்ந்தோர். மகிழ்ந்தோர் என்பது வினையாளனியும் பெயர். வேர்ச்சொல்லின் வினையாளனியும் பெயர் யாது? உன்னோட வினையாளனியும் பெயர் உண்கின்றவன் என்பது சரியான விடை. உண்ணுதல் அப்படிங்கிறது தொழில் பெயர். உண்ணுதல் தொழிற் பெயர். அடுத்து போலாம். பொறித்த இதோட வேர் சொல் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொறித்த இதோட வேர் சொல் பொறி. நான் வேர் சொல்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று ஏவலா வரும், அல்லது கட்டளையா வரும். கட்டளை. அடுத்து வேர் சொல்லின் தொழில் பெயரை எழுதுக. நட என்பதோட தொழில் பெயர் நடத்தல் என்பது சரியான விடை. நடவாமை அப்படிங்கிறது நடவாமை என்பது எதிர்மறை. அடுத்து போலாம். வினைமுற்றுக்கு உரிய வேர் சொல்லை எழுதுக. தருகின்றனர் அப்படிங்கிறது வினைமுற்று. இதோடைய வேர் சொல் என்ன? தா. தா. இங்கே தரு அப்படிங்கிறத வச்சு நீங்கள் இந்த இரண்டுலேயுமே கன்ஃபியூஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக தா ஞாபகம் வச்சிங்க. தாங்கிறது தான் வேர் சொல். அடுத்து பாடுகிறாள் என்ற சொல்லின் வேர் சொல் காண்க. பாடு என்பது சரியான விடை. பாடு என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம்.
ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அரும்பு, போது, மலர், வி, செம்மல் ஆகியவை எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பூவின் நிலைகளை குறிக்கும். அரும்பு, போது, மலர், மொட்டு, வி, செம்மல் அப்படின்னு வரும். மலருக்கு இன்னொரு இது அலர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அலர்னா மலர்தல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொட்டை, முதிரை, கால், தேங்காய் இது மணிவகை. கொட்டை, முதிரை, கால், தேங்காய் இது மணிவகை. ஞாபகம் வச்சுங்க, மணிவகை. ஒளிபொருள் வேறுபாடு. ராமன் டேஸ் ஈதான். ராமன் கனை ஈதான். ஞாபகம் வச்சுங்க, கனைனா அம்புன்னு தெரியும், அம்பு ஈதான் வந்திருக்கும். அப்போ கனை, அன்புக்கு இன்னொரு பெயர் கனை. அம்பு ஞாபகம் வச்சுங்க, அம்பு இது கனை. அடுத்து கூரை, கூரை. இந்த கூரைக்கு என்ன அப்படின்னா இது வீட்டினுடைய கூரை. இன்னொரு கூரை கூரை புடவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இது கூரை புடவை. செலைன் சாயில் தமிழ் சொல்லறிக கலர் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கலர் நிலம் ஞாபகம் வச்சுங்க, உவர் நிலம் கிடையாது. உவர் நிலம் வரவே வராது, கலர் நிலம். நீங்கள் இதில் தான் குழம்புவீங்க, கலர் நிலம் வருமா இல்லை உவர் நிலம் வருமா அப்படின்னு. அதான் இதற்கு கலர் நிலம் என்ற பொருள். கைட்லைன்ஸ் அப்படின்னா பின்பற்றத்தக்க வழிமுறைகள். பின்பற்றத்தக்க வழிமுறைகள். அடுத்து போகலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியான இணையை தேர்க. கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. இங்க ஆன்லைன் அப்படின்னு ஷாப்பிங்க்கு இணையதள வணிகம். டெபிட் கார்டுக்கு பற்று அட்டை அப்படின்னு பொருள். ஞாபகம் வச்சுங்க. டெபிட் கார்டுனா வேறு ஒன்றும் கிடையாது, ஏடிஎம் கார்டு தான் டெபிட் கார்டு அப்படிம்பாங்க. அது தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இதில் வாழைப்பழம் இந்த லா வந்து மாறி இருக்கு. லா நாக்கு வந்து உள்ளே போகணும், அதுதான் இந்த லா. இந்த லாவுக்கு நாக்கு வந்து உள்ளே போகணும். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. அடுத்தது மரபு பிழையுள்ள தொடரை எழுதுக. பூப்பறி அப்படிங்கிறது தவறான விடை. பூ கொய் சோறு உண் பானைவனை சுவர் எழுப்பு என்பது சரியான விடை. அடுத்தது பிழை திருத்தம். மரபு பிழைகள் இளமை பெயர்கள். சிங்கம் வந்து சிங்க குருளை அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் இது. புலி பரல். குற்றிய லுகர வகை அறிந்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதில் குற்றிய லுகரம் கேட்டிருக்காங்க. நெஞ்சு அப்படிங்கிறது இது மென்தொடர் குற்றிய லுகரம். மென்தொடர். இங்கே இஞ்சு வந்திருக்கா, இஞ்சு கடைசீட்டில் இந்த சூ எப்படி இருக்குது, கடைசீட்டில் முடிகிற இந்த குற்றிய லுகர சொல் குசுடு துபுரு. இதில் ஊ வந்து மறைஞ்சு வந்திருக்கு. வல்லின ஞாபகம் வச்சுங்க. குற்றிய லுகரம்னா வல்லின உகர எழுத்துக்கள் இறுதியில், நிலைமொழியின் இறுதியில், அதாவது இறுதியில் வருவது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ இது நெஞ்சு அப்படிங்கிறது கரெக்டாக வந்துடும். அடுத்து இரும்பு, இதுலேயும் இம்மு ஞாபகம் வச்சுங்க. பூ வந்து குசுடுத்து பொருளில் வருதா, அப்போ இது குற்றியல் உகர சொற்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து அமிழ்து எரல வரல பார்க்கணும். அப்போ இதில் பாருங்கள், அமிழ்து அப்படிங்கிறதும் ஒரு குற்றியல் உகர சொல் தான். ஆனால் என்ன குற்றியல் உகரம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இதை மூன்றும் மெல்லின குற்றியல் உகரம். இது மெல்லின குற்றியல் உகரம். ஆனால் இது எரல வளல அப்படிங்கிற வல்லின குற்றியல் உகரம். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து போகலாம். சினைப்பெயருக்கு பொருந்தா சொல்லை கண்டறிக. கண், கிளை, வால், சிவப்பு. இதில் சினைப்பெயர் வந்து சிவப்பு அப்படிங்கிறது பொருந்தாதது. கண், கிளை, வால் எல்லாம் ஓகே. இது வந்து கலர், நிறத்தை குறிக்கிறது, நிறம். அடுத்து அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு. அடுத்த கொஸ்டின் போகலாம். எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்தது. எல் என்பதன் எதிர்ச்சொல். எல்னா பகலுக்கு எல்லோட பொருள் வந்து பகல் இருக்கு. அதோட எதிர்ச்சொல் வந்து இரவு. எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்தது. உதித்தங்கிறது எதிர்ச்சொல் மறைந்த.
கலநல்லல், கலன் நல்லல். ஞாபகம் வச்சுங்க, இதை படிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அதை பிரிச்சுக்கு வரும் ஏதோ ஒரு கொஸ்டின் மட்டும்தான் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் இதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக போட்டுருவோம். ஏதோ ஒரு கொஸ்டின் மட்டும்தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும். கலன் கூட்டல் அல்லல், கலன் அல்லால் அப்படின்னு வருதா, இங்கே அல்லால் வருது. இதில் மாறி இருக்குது. ஆனால் ஒவ்வொரு டைம் இதேமாரி சேமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, வேறு மாரி தான் கொடுப்பாங்க. வானம் அளந்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வானம் கூட்டல் அளந்தது, வானம் அளந்தது. ஞாபகம் வச்சுங்க, வானம் அளந்து அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஆனால் இதை தெளிவாக படித்தா தான் தெரியுது வானம் அளந்தது அப்படிங்கிறது சரியாக இருக்குது. வானம் கூட்டல் அளந்தது, வான் கூட்டல் அளந்ததுன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. கண் கூட்டல் அழகு சேர்த்தெழுத கிடைப்பது கண்ணழகம் என்பது. மற்றது பாருங்கள், கண் கூட்டல் காட்சி, கண் காட்சி அப்படின்னு வந்திருக்கணும். கண் காட்சி அப்படின்னு வந்திருக்கணும். கண்ணிமைக்கு கண்ணமைன்னு வந்திருக்கு. கண் கண் நிமை, கண்ணிமை அப்படின்னு. கண் கூட்டல் பார்வை கற்பார்வைன்னு வரக்கூடாது, அது கண் பார்வை அப்படின்னு வரணும். இதுவே கல் கூட்டல் பார்வை அப்படின்னு வச்சுக்கோங்க. கல் கூட்டல் பார்வை, இந்த கல் வேணா இந்த கல், கல் கூட்டல் பார்வை, எந்த கல் போட்டாலும் ஒன்று தான். இந்த கல் ஞாபகம் வச்சுங்க. இந்த லா இருந்தால் எந்த வரும் அப்படிங்கிறது. அடுத்தது, பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியியலாளர் கரிகாலன் கட்டிய கல்லணையை பல ஆண்டுகள் ஆராய்ந்தார். கல்லணை பல காலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைபட்டது. தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியிலாலும் தடைபட்டது. தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக இந்த சூழலில்தான் காவிரி நீர்ப்பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார். இவர் பயனற்று இருந்த கல்லணையில் மணல் போக்கிகளை அமைத்தார். கல்லணையின் அடித்தளத்தை ஆராய்ந்து பழந்தமிழரின் அணைக்கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்து எம்பினார். கல்லணைக்கு இது கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரை சூட்டினார். மேலும் இந்த கட்டுமான யுக்தியை கொண்டுதான் 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் என்னும் கல்லணையை கட்டினார். அடுத்து, தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியினாலும் வளமை இழந்த மாவட்டம் எது அப்படின்னா அது தஞ்சாவூர். ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, ஆங்கில அரசு சர் ஆர்தர் காட்டனை எப்பணியில் நியமித்தது? தனி பொறுப்பாளர். அவர் ஒரு பொறியியலாளர். ஆனால் இங்கே ஆங்கில அரசு நியமித்தது தனி பொறுப்பாளராக இங்கேயே இருக்கும். அதை வச்சு தான் நம்ம கரெக்டாக போடணும். தனி பொறுப்பாளராக தான் காவிரி நீர்ப்பாசன பகுதிக்கு நியமித்தது. கல்லணையின் கட்டுமான யுக்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை தௌலீஸ்வரம் அணை. அவர் கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு கல்லணைக்கு பெயர் வச்சிருப்பார். ஆனால் கல்லணையை கட்டினது இன்னொருத்தர். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் சர் ஆர்தர் காட்டன். பழந்தமிழரின் அணைக்கட்டும் திறனையும் மேலாண்மையும் மக்களுக்கு எடுத்து அவரும் எடுத்து கூறியவர் சர் ஆர்தர் காட்டன். அடுத்து, ஒருமை பன்மை பிழை நீக்க. இவை டேஷ் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன். இவை தாம், இங்கே தாம் அப்படிங்கிறது பன்மையில் வருது, இவை அப்படிங்கிறதும் பன்மை தான், அப்போ தாம் அப்படிங்கிறதும் பன்மையில் வரணும். இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள். அடுத்து, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மூவேந்தர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. பிழை அற்ற, பிழை உள்ள அப்படின்னு கொடுத்துருந்தா இது மூன்றும் பிழை தான். பிழை அற்ற அப்படிங்கிறதுனால இது ஒன்று தான் சரி. அடுத்தது 40வது கொஸ்டின். சொல் பொருள் தருக. நமன் என்றால் யமன், நம்பார் என்றால் அடியார், நாணமே என்றால் கூசாமல், உய்மீன் என்றால் ஈடேறுங்கள். ஒன்று தான் சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்தது சொல் பொருள் தான். சமர்னா போர், கலனினா வயல், களம்னா கப்பல், ஆலினா கடல். அப்போ ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின். சரியான பொருளை அறிய. காருகார் என்றால் நெய்பவர். இது மண்ணூல் விளைஞர். எண்ணெய் விற்பவர்னா ஓசுனர். எண்ணெய் விற்போர். வெற்றிலை விற்போருக்கு என்ன பெயர் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து, ஒரு இதை ஏற்கனவே சொன்னதான். ஓர் எதற்கு போடுவோம்? முன்னாடி இருக்கிற இந்த முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கணும். சிற்றூரில் ஒரு குளம், இந்த குளத்தில் கூங்கிறது மெய்யெழுத்தாக இருக்கணும். ஒருக்கு பின்னாடி உயிர்மெய் எழுத்தாக இந்த கூ இருக்கிறதுனால இந்த ஓர் போடுவோம். அதனால தான் அது சரி.
அடுத்து பிழையை திருத்துக ஒரு ஓர், இதுவும் அதே மாதிரி தான். அது நகரத்திற்கு, அதுங்கிறது இந்த அது அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே ஒரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இங்கே ஒரு அப்படிங்கிறதுல இங்கே வந்து இது உயிர்மை எழுத்து, இதில் இந்த நகரம்ங்கிறது உயிர்மை எழுத்து. இதுவே இங்கே அது, இங்கே அஃது அப்படின்னு வரணும் அப்படின்னா இங்கே அவை அப்படின்னு வந்துருக்கணும். இல்லைன்னா அஃது அனைத்தும், அனைத்தும் அப்படின்னு வந்திருந்தால் அது ரைட்டு. அடுத்து எவ்வளவு உயரமான மரம், எவ்வகை தொடர் அப்படின்னா இது உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடருக்கு இந்த உணர்ச்சி குறி வந்திருந்தா இது உணர்ச்சி தொடர். அப்போ இது சரியான விடை தான். அடுத்து தொடர் வகையை கண்டறிக. கோதை தேர்வில் வெற்றி பெற்றார். இதற்கு என்ன தொடர் அப்படின்னா செய்தி தொடர். பிழையற்ற தொடரை தேர்க. ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள் என்பது பிழையற்ற தொடர். ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள் என்பது பிழையற்ற தொடர். மற்ற இதில் பாருங்கள், பறிக்க முயற்சித்தாள்னு கொடுத்துருக்காங்க. பறிக்க முயற்சித்தாள் இதில் இந்த 2 சென்டென்ஸுமே ரைட்டு தான். ஆயிஷா பூக்களை பறிக்க முயற்சித்தாள் அப்படிங்கிறது. மற்ற 2 சென்டென்ஸில் இந்த பறிக்க அப்படிங்கிறது தவறாக வந்திருக்கு. இதில் டிஎன்பிஎஸ்சி ஆன்சரை பொறுத்த அளவுக்கு கொடுத்துருக்கிறது ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள் என்பது தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம முயன்றாள் அப்படிங்கிறதே போற்றுவோம். அடுத்து 48 கூட்டு பெயர்கள். ஆட்டு மந்தை இருக்கா, ஆட்டு மந்தை, எறும்பு சாறை, எறும்பு சாறை இது புதிதாக இருக்கா, எறும்பு சாறை, கல் குவியல், நூல் உருண்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது த்ரெட்டை இருக்குல்ல, அதான் நூல் உருண்டை அப்படிம்பாங்க. த்ரெட்டை தான் அவ்வாறு கூறுறாங்க. சொல்லுக்கேற்ற கூட்டுப்பெயர். பழம், பழக்குலை, பழக்குலை. ஞாபகம் வச்சுங்க, இந்த பழக்குலைவே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கன்ஃபியூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பழக்குலை கொடுத்துருவாங்க. பழக்குலை அப்படின்னு இந்த லை கொடுத்துருவாங்க. மொத்தம் எகர, அதாவது நகர வேறுபாடு, மயங்கொலி பிழை இருக்குல்ல, அந்த மயங்கொலி பிழையில் இதை கொடுத்துட்டா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த குலைக்கு எந்த லை வரணும் அப்படின்னு படித்து வச்சுக்கிறது நல்லது. ஓங்கு பரிபாடல் என்ற நூலின் ஆசிரியர் கீரந்தையார். ஞாபகம் வச்சுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.